ஸோ ரீசனிங்கில் கேட்ட ஒரு கோடிங் கொஷின் பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஹம்பிள்ங்கிறத EHLUBM அப்படின்னு குறிப்பிட்டால் தரப்படி எஜுகேஷன் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம்? இதுதான் கொஷின். ஸோ நம்ம முதல்ல இதுக்கான பேட்டர்ன் கண்டுபிடிக்கலாம். ஹம்பிள் HUMBL. இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா EHLUBM இப்படி எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோடைய பேட்டர்ன் என்னங்கிறத கெஸ் பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு கெஸ் பண்ணுங்க. ஓகே, என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு லெட்டரை ரெண்டாவதாக போட்டிருக்காங்க, ரெண்டாவது லெட்டரை நாலாவதாக போட்டிருக்காங்க, அண்ட் மூணாவது லெட்டரை ஆறாவதாக போட்டிருக்காங்க. அந்த ஒன்று விட்டு ஒன்று போடுவோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிங்கிறத ரிவர்ஸ்லேருந்து எழுதியிருக்காங்க. பிங்கிறத ரிவர்ஸ்லேருந்து எழுதும்போது ஃபஸ்ட்டு பி, அடுத்து வந்து எல், ஒன்று விட்டு எல், அடுத்து வந்து என்னது இ. ஓகே, இதுதான் வந்து பேட்டர்ன். இதே பேட்டர்னில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? எஜுகேஷனை எழுத போகிறோம். மொத்தமாக எஜுகேஷனில் எத்தனை வார்த்தை இருக்குன்னு பாருங்கள். 3, 6, 9 இருக்குது. அப்போ நான் 6 லைன் போட்டுக்கிறேன். சாரி, 9 லைன் போட்டுக்கிறேன். ஸோ 9 லைன் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஜுகேஷனை எழுதணும். ஆனால் ஒன்று விட்டு ஒன்று எழுதணும். அப்போ ஒரு கோடு விட்டு இ, ஒரு கோடு விட்டு டி, ஒரு கோடு விட்டு யூ, அடுத்து ஒரு கோடு விட்டு என்னது சி போட்டேன். இப்போது இதை ஜஸ்ட் நீங்கள் ஆப்ஷனில் பாருங்கள். எல்லாத்துலேயும் ரெண்டாவது இ இருக்குது. ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து நாலாவதாக நமக்கு என்ன வரணும் அப்படின்னா டிங்கிறது வரணும். ஸோ டி ஆப்ஷன் நமக்கு என்ன தான் இருக்குது? ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி. அவ்வளோதான். ஓகே, நம்ம ஃபுல்லாலாம் எழுத வேண்டாம். ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் நம்ம என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். நாலாவது எனக்கு ஆக்சுவலாக என்ன வரணும்னா டிங்கிற லெட்டர் வரணும். பட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒனில் ஓ வந்திருக்கு, செகண்ட் ஒனில் ஐ வந்திருக்கு, அண்ட் தேர்ட் ஒனில் யூ வந்திருக்கு. ஃபோர்த் ஒனில் மட்டும் தான் டி வந்திருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே, இருந்தாலும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதை போட்டாச்சா? அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? ரிவர்ஸ்லேருந்து எழுதணும்னு சொன்னோமா? அப்போ எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ரிவர்ஸ்லேருந்து எழுதுங்க. என்ன பண்ணுவேன்? எஜுகேஷன் ஏ, அடுத்து இங்கே டி, அடுத்து ஐ, அடுத்து ஓ, அடுத்து என். ஓகே, ஸோ ஆன்சர் NEODIUTCA.